அந்த உருவத்தை உணர வேண்டி இருக்கு நாம. ஆனா உணர வேண்டிய அந்த உருவம் தான் இன்னும் இருக்கு. அது உணர்ந்து கொண்டு இருக்கிற ஒரு இருப்பு நிலையில இருக்க நான். அந்த உணர்வு இருக்கும் வரைக்கும் அந்த உருவத்தை அது உணர்ந்துகிட்டே இருக்கும். அப்படி அது உணர்ந்து கொண்டிருக்கிற அந்த இருப்பு நிலையில இருக்கிறத அள்ளி பருகாம உருவத்தால ஆண்டவன் அருள் என்று எடுக்காதத்தில, ஆண்டவன் அருள்ங்கிறத அது புரியாதத்தில இன்னைக்கு என்ன நடக்குது? அந்த சாபம் என்ன? அப்ப இன்றைக்கு காலையில இருந்து இது உறவாட்டம் நடைபெறும் வரைக்கும் உடலை நான் என்று எடுத்திருந்தோம்னா நாம் இன்றைக்கெல்லாம் இன்னத்தில் இருந்திருக்கோம். சாபத்துலதான். ஏனென்றா ஒஸ்தாதிர பாட்டை விளங்கப்படுத்தி விளங்குற மாதிரியே விளங்கணுமா இல்லையா? அப்போ மொத்தத்தில ஏன் இந்த கோலமடா ஏகனின் சாபமடா. இன்னொன்று சொல்றாங்க, உலகை மயக்குவது வேஷம், அதன் உட்பொருளாய் இருப்பது சாபமுங்க. அப்ப இதை தெளிவா விளங்கிக்கங்க. நான் இன்றைக்கு உறவாட்டத்துல ஒரு விசேஷமான ஒரு தெளிவை தந்திருக்கேன், விசேஷமான ஒரு அறிவை தந்திருக்கேன். ஆண்டவன் அருள், ஆண்டவன் அருள் என்றா என்ன? இந்த பணத்தை, காசை, பங்களாவை, காரை எல்லாம் ஆண்டவன் அருள் என்று எடுக்கிறவங்களுக்கு அவங்க ஆரம்பமானவர்கள். அவங்க இன்னும் கொள்கை அறியல, அவங்க கொள்கைக்கு வரல. அவங்களுக்கு எதை உணரணும்னு தெரியா, எதை உணர்ந்தா எதை உணர்த்தி தரும்னு தெரியா. இன்னும் அந்த நிலை எதுக்குமே வரலேன்னா அவங்க யாரு? அள்ளி பருகாம இருக்கிற சாபத்தில் இருக்கிறவங்க. அவங்க அருள் என்று அதை நம்பிட்டு இருக்க. எதை கோடிக்கணக்கில் ஹாஸ் இருக்கிறது, பங்களா இருக்கிறது, வசதி வாய்ப்பு இருக்கிறது, எல்லாத்தையும் அவங்க என்னென்னு நம்பிட்டு இருக்காங்க? ஆண்டவன் நமக்கு அருள் செஞ்சிருக்கான், ஆண்டவனுடைய அருள் என்று அவங்க நம்பிட்டு இருக்காங்க. ஏண்டா அவளுக்கு அருள் என்றா என்னன்னு தெரியா, அறியாததில்லை. அவங்க நம்பிட்டு அதோட வாழ்ந்துட்டு போறாங்க. பொருளும் புகழும் காக்கும் என்ற போதையில் உள்ளாக்கள். இன்னொரு பாட்டு இருக்கு, என்ன? பொருளிலும் புகழிலும் செருக்குறும் உள்ளம் செய்தான் வாழும் தரிப்பிடமங்க. அப்ப அவன் என்ன செய்யறான்டா, எப்படி? செல்வம் புகழில் செருக்குறும் உள்ளம் செய்தான் இருப்பிடம் அறிந்து கொள்ளும். அண்ணா, செல்வம் புகழில் செருக்குறும் உள்ளம் செய்தான் இருப்பிடம் என்று அறிந்து கொள்ளுங்க. அப்ப செல்வம் புகழ்ல இருக்கிறவரு இருக்கிற அந்த நிலையில யார் இருக்கா? செய்தான் இருக்கிற இருப்பிடம் அறிந்து கொள்ளண்டா. இப்ப அதை அருள் என்று எடுக்கலாமா? செய்தான் சாபம் கொடுக்கப்பட்டவன் அங்க வந்து இருக்கான்டா, சாபத்தில் இருக்கா. அப்ப உண்மையிலே அருள் என்றா என்ன? ரஹ்மத் என்றா என்ன? அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுடைய பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதான் ஆழமாக சிந்திங்க. இதுக்கு என்ன தெளிவான கருத்து? ஆரம்ப பிள்ளைகளிட இடத்துல இருந்து நான் அவங்கள சொல்லல, அது ஆரம்ப விஷயமும் அல்ல. ஆண்டவனுடைய அருள் சரியா, அவன் உருவானவன், அவன் உருவத்தில வந்தது. இதை அறியணும். நாம எப்படி அறியணும்? உருவத்தை அறியணுமா, ஆண்டவன் அருள் என்று அறியணுமா? அது ஆண்டவன் அருள்ங்கிறது என்ன? அவன் உருவானது, அவன் உருவத்தில வந்திருக்கிறது ஆண்டவன் செஞ்ச அருள். அப்படி என்றா ரஹ்மத்து என்று அறியணுமுங்க அவசர். இப்படி அறிஞ்சிட்டோம்டா அந்த ரஹ்மத்துங்கிற அந்த அருள் வெள்ள கரையிலுமா தாகம், அள்ளி பருகிறாவிட்டில் சாபம். அப்ப ஐனைக்கு அந்த கரையில நின்று நான் அள்ளி பருக வேண்டியிருக்கு. நான் ஒரு தாகத்தோட வந்திருக்கேன் அந்த கரைக்கு. ஒரு தாகம் இருக்கிறதால அந்த கரையை எடுத்திருக்கேன், அந்த கரையை பிடிச்சிருக்கேன். என்ன அது?
அள்ளி பருகிறது என்ன நான் அறிந்து கொள்றது, என்னுடைய இருப்பு நிலையை நான் உணர்ந்து கொள்றது. இப்ப இதெல்லாம் என்ன விட்டு வேறையா எங்கேயாவது ஒரு இடத்த நடக்குதுன்றதான் வேறு என்று எடுக்கணும். வேறையா நடக்குதுன்னு எது தன்னில தன்னை உணர்ற நிலை, தன்னில தன்னை நான் எப்படி உணர்றேன், எப்படி உணர வேண்டியிருக்கு, உணர்றேன்டா என்ன நடக்க வேண்டியிருக்கு, உணர்றேன்டா என்ன நடக்குது என்ற தெளிவுதான் இது. இப்ப ரபிக் எனக்கு தெளிவா விளங்கிட்ட எடுத்த பாட்டிட விளக்கம். ஆண்டவன் அருள் என்ற என்ன, இந்த இதா இந்த காசா பங்களாவா? அப்ப அந்த அருள் உங்களுக்கு இப்ப கிடைச்சிருக்கா, இனித்தான் கிடைக்கணுமா? ஆண்டவன் அருள் இந்த உலகத்தில கிடைக்காத எந்த மனுஷன் இருக்கான்? அப்ப அவன் நீதிமான் வா? அவன் அநீதி செஞ்சிருக்கானா யாருக்காவது? அவன் நீதிமான் தானே. அவன் அருள்ல சமனா கொடுத்திருக்கானா இல்லையா? கூட்டி குறைச்சா கொடுத்திருக்கான். அவன் நீதிமான். அவன் யாருக்கும் என்ன செய்யல, எந்த குறையும் வைக்கல. அத அள்ளி பருகாம இருக்கிறது இவங்க உடலை நான் என்று எடுத்துக்கிட்டு அந்த உடலுக்கு 24 மணித்தியாலமும் தின்ன கொடுக்கறதுக்கும் அதை வச்சுக்கிறதுக்கும் அதை பாதுகாக்கிறதுக்கும் அவகட நேரத்தை செலவழிச்சிட்டு இருக்கிறது இருக்கே, அது ரஹ்மத்தா சாபமா? ஒசாயிட பாட்டின்படி நான் அனசாபி சொல்றேன், அப்படி ஒசாயிட பாட்டை விளங்கப்படுத்துறேனா? அப்ப அப்படிப்பட்டவங்களை பார்த்துக்கிட்டு நாம யோசிக்க தேவையில்லை. சாபத்துக்கு இருக்க அதுல இருந்து எப்ப விடுபட போறாங்க? அவ்வளவுத்தையும் இறக்கி வைக்காம வரையில அவ்வளவு விடாது. அப்ப நரகம் என்ன செஞ்சிருக்க, அவ்வளவு சூழ்ந்த வண்ணம் இருக்கு. அது அவளுக்கு விளங்குது இல்லை. நாம் அப்படி ஒரு இதுக்குள்ள சூழ்ந்து இருக்காம நம்மள சூழ்ந்து அப்படி இருக்கணும் வரமாட்டா டக்குன்னு. நாம எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் வருவாளா? நான் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோமா இல்லையா? அப்படியே நாட்களில முடிய கொண்டாடுறதுக்கு உறவாட்டத்தை போட்டு பேச்சை அனுப்பி இதை கேளுங்க அதை கேளுங்க, இதுல உள்ள ஏதாவது ஒரு விஷயத்தை பிடிச்சிருவாங்க. ரெண்டு முயற்சி எடுத்தும் அவங்க வாராக இல்லைண்டா என்ன? செல்வம் புகழில் செருக்குறும் உள்ளம் செய்தான் இருப்பிடம் அறிந்து கொள்ளங்காக. நாம அப்படி அறிஞ்சவங்களா? அப்படி நாம அறிஞ்சமா? அப்படி அறிஞ்சோம்டா ஆண்டவன் அருள்ங்கிறதையும் நாம் அறிஞ்சிருப்போம். ஆண்டவன் அந்த அருளை எப்படி செஞ்சிருக்கான்? அந்த அருள் இல்லாதது யாரு? அந்த அருளை ஏன் உணராம இருக்கும்? ஏன் அந்த அருளை நமக்கு உணர இல்லாம இருக்கி? அப்படி உணர இல்லாம இருக்கிறதுக்கு தடையா இருக்கிறது என்ன? ஒஸ்தாது சொல்றாங்க, உண்மையின் உருவம் உண்மையாய் நீ ஏங்காக உணர்ந்திடில். இப்ப ஈனைக்கு அறிந்திடில் கற்றுக்கொள்ளு பிடிச்சு கொள்ளலாம் சொல்லல வசனம். இன்னைக்கு எப்படி சொல்றாங்க? உண்மையின் உருவம் உண்மையாய் நீயே உணர்ந்திடில் திரையில்லை உணர்வாயே எங்காக. அந்த உருவம் எது? ஆண்டவன் அருளால் அவன் உருவானது, அவன் உருவம் அது, அவன் உருவான உருவம் அது. அறிவாயா எங்காக? அப்ப அந்த ஆண்டவன் அருளால் அவன் உருவானத்தை அறிகிறேன்டா அவர் என்ன செய்யணும்? அதை உணரணும், உணர்ந்தறியணும். உணர்ந்து அறிஞ்சாரண்டா அது திரையில்ல. இன்னொரு கடைசியில சின்னொரு 30 பிடிச்சு தாரன். திரையில்லை உணர்வாயே உத்தமர் உணர்த்திய சத்திய களிமாவான். இப்ப களிமாண்டா என்ன விளங்குதா? இவ்வளவு நாளைக்கு இந்த பாட்டில் இந்த நுட்பம் பிடிபட்டுச்சா யாருக்காவது? இப்ப களிமாண்டா என்ன விளங்குதா? இந்த பாட்டை கவனிங்க திரும்ப. பாட்டில இருக்கிறத நாம விளங்கணுமா இல்லையா? அதுக்கு தடை இருக்கா? அதுக்கு திரை இருக்கா? இல்ல.
அப்போ உத்தமர் உணர்த்திய சத்திய கலிமாவை உணர்ந்திடில். அந்த பாட்டு அப்படித்தானே வருது. உண்மையின் உருவம் உண்மையாய் நீயே உணர்ந்திடில் திரை இல்லை உணர்வாய். இங்க திரை இல்லைன்னு காட்டிட்டாங்க. எதை? உருவத்தை காட்டி போட்டு அங்கால சொல்ற உத்தமர் உணர்த்திய சத்திய கலிமாவை உணர்ந்திடு. அப்ப அந்த ஹக்கின் உருவத்தை உண்மையின் உருவம் என்று காட்டினத்தை பின்னுக்கு என்ன காட்டுறாங்க? உத்தமர் உணர்த்திய சத்திய கலிமாவை உணர்ந்திடலண்டா. அப்ப அந்த உண்மையின் உருவம் வேற, உத்தமர் உணர்த்திய சத்திய கலிமா வேறையா? அப்ப இருளண்ட வகுமிலே வாழுகின்ற மூடருக்கு இறை தோற்றம் புரியாதப்பா, களிமா விளங்காதப்ப. அது வரைக்கும் விளங்கியிருக்கிற இல்ல என்ன களிமாவா சொல்லா. இப்ப தூக்கத்தை நீக்கி தூய களிமா வந்து இப்ப எடுக்க வேண்டியிருக்கு. இன்னும் இந்த இறை தோற்றத்தை தான் ஆண்டவன் அருள் எடுக்க வேண்டியிருக்கு. அந்த ஆண்டவன் அருள் ஐனுக்கு உணர வேண்டியிருக்கு. ஐனுக்கு உணர்றது மிச்சம் லேசி. அதுக்குத்தான் கண்டிப்பா இரவின் உறக்கத்தின் போது அந்த நான் என்கிற உணர்வை நினைவை வச்சுக்கங்க என்று இந்த ஒரு வருஷமா நடத்தின உறவாட்டத்துல ஒரு வருஷமாவே சொல்லிட்டு. அவ்வளவு லேசில அது பிடிபடாது. லேசில அதை உணர்ற இடத்துக்கு வர மாட்டோம். அதுக்காக முடியாது என்றால் அர்த்தம் இல்லை. அறிவை மிச்ச நுட்பமாக்கி அந்த அறிவுல அது தெளிவா உணரப்பட்டுட்டா விடமாட்டோம். அப்ப இப்ப தெளிவாயிட்டா ரபிக் நாடா கேள்வி ரைட். அப்ப இதோட வெப்பமா? அப்ப அஸ்ஸலாமு அலைக்கும்.